இந்த அவசரகால சட்டம் என்றது இன்றைக்கு திட்டமிட்டு அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதே தவிர உண்மையிலே ஒரு அவசரம் ஏற்படுகின்ற நேரத்திலே இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி உரிய அரசு கட்டமைப்புகள் இயங்குறதுக்காக இல்லை. கடந்த 26ஆம் தேதி மே மாதம் 2 படகுகள், ஒன்று கட்கோவலம் மற்றது முனை பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவிலே இந்த 2 படகுகள் இரவு 11 மணி அளவில் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு சென்ற நிலையிலே அடுத்த நாள் 27ஆம் தேதி அவர்கள் கரை திரும்பவில்லை. இந்த விடயம் தெளிவாக 27ஆம் தேதி ஒரு பகல் 12 மணி அளவில் தெரிய வர அந்த உரித்த பிரதேச செயலகம் அரசாங்க தரப்புகளுக்கு அறிவித்தது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவித்தது, கடற்படைகளுக்கு அறிவித்தது, உரிய அமைச்சு அத்தனைக்கும் அறிவித்தது. அந்த வகையிலே நான் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அந்த இடத்துல இருந்து கொண்டு மீன்பிடி அமைச்சருக்கு பல தடவைகள் அவருடைய கைத்தொலைபேசிக்கு நான் தொடர்பு எடுத்தேன். ஆனால் இவை ஒன்றுமே சரிவர இல்லை. மீன்பிடி அமைச்சர் தொலைபேசியை தூக்கவும் இல்லை. சரி, ஒருக்கா எடுத்தது அடுத்த நாள் இல்லாட்டி 2 நாள் கழிஞ்சாவது எடுத்து என்ன பிரச்சனை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடிச்சிருக்கிறார் இரவுக்கு, என்ன பிரச்சனை கேட்க கூட இல்லை. நாங்கள் கடற்படைகளுக்கு அறிவித்த இடத்துல கடற்படைகள் சொன்ன பதில் என்னென்றால், இது 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது 27 விடிய காலையில், 27ஆம் தேதி பகல் 12 மணிக்கு கடற்படைக்கு அறிவிக்க கடற்படை கடலுக்கு போக இயலாது, கொந்தளிப்பு கூட நாங்கள் போக இயலாத போக மாட்டோம் என்று அறிவிச்சவை. வான்படைகளுக்கு அறிவித்த இடத்துல ஹெலிகாப்டர் அனுப்பலாம் என்றால் வெதர் பொருத்தமில்லை, ஆகவே நாங்கள் அனுப்பலான்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வடகிழக்கில் இந்த கடற்படையை எடுத்துக்கொண்டால் தனியார் காணியை பறித்து போட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் காணிகளை பறித்து போட்டு இருக்கிறோம். என்னத்துக்காக நீங்கள் இருக்கிறீர்கள்? என்னத்துக்காக இருக்கிறீர்கள்? எங்களோட சொந்த காணியை பறித்து போட்டு சட்டவிரோதமாக அங்கே பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு இருந்து ஒரு அவசரம் ஒன்று ஏற்பட்டிருக்கிற ஒரு இடத்துல உங்களோட தொடர்பு எடுத்து போங்கோ, எங்களுடைய ஆக்கள் காணாமல் போயிருக்கிறோம், போங்கொண்டு கேட்கிற இடத்துக்கு உங்களை போகலா என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. நீங்கள் உங்களோட படகுகளையும் உங்களோட உறுப்பினர்களையும் பாதுகாக்கிறது தான் தேவை.